ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சான், நடுவில் கும்பா வச்சான், கும்பா நிறைய தண்ணி ஊற்றினா, ஒரு 5 கிராம் தங்க மோதிரத்தை கொண்டு தண்ணிக்குள்ளே ஓட்டான். நான் கேட்டேன், என்னென்ன மோதிர கையில் ஓடாத தண்ணிக்குள்ளே ஓடலேன்னு. அப்போ தான் பொண்ணுக்கு அப்பா சொன்னார், தம்பி பொண்ணு மாப்பிளையும் கும்பாக்குள்ளே கையை விட்டு மோதிரத்தை எடுக்கணும், யார் கை கிடைக்க அவங்களுக்கு பரிசுன்ட்டான். கும்பாக்குள்ளே கையை விடுத நேரம் பார்த்து கரண்ட் போயிட்டு அப்பா சொன்னார், கொஞ்சம் பொறு தம்பி, கரண்ட் வரட்டும் விளையாட்டை வச்சுக்கிடுவோன்னாரு. 5 நிமிஷம் ஆச்சு, கரண்ட் வந்தது. கும்பா இருக்கு, கும்பா நிறைய தண்ணி இருக்கு, உள்ள மோதிரத்தை எவனோ சுட்டுட்டாம்யா. என்னோட ஐயாக்கு சரியான கோவம். திரும்ப கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீங்களா? நான் தள்ளி இருந்தேன். அப்புறம் திரும்ப பொண்ணோட அப்பா சொன்னாரு, கரண்ட் வந்த உடனே, தம்பி சொந்தக்காரன் எல்லாரும் இருக்காங்க, நான் யார் மேலே சந்தேகப்பட முடியும், திரும்ப ஒரு தடவை லைட் அணைக்கேன், மோதிரத்தை எடுத்தோம், இருட்டோட இருட்டா போட்டுரு. நான் யாரையும் கேவலப்படுத்த விரும்பல. திரும்ப லைட் அணைச்சிட்டு திரும்ப லைட்டை போட்டா தண்ணியை கொட்டிட்டு கும்பா கொண்டு விட்டானு. அப்புறம் தான் அவர் ரொம்ப கோவப்பட்டார். தம்பி பொண்ணு வீட்டுக்காரா இருக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருக்கா, நான் யார் மேலே சந்தேகப்படுவேன், திரும்ப ஒரு லைட் அணைக்க, மோதிரத்தை எடுத்தேன் மோதிரத்தை வச்சிரு, கும்பா எடுத்தேன் கும்பா வச்சிரு, ஏன் நல்லா இருப்பேன், மோதிரத்தை எடுத்தேன் மோதிரத்தை வச்சிரு, கும்பா எடுத்தேன் கும்பா வச்சிரு. நான் திரும்ப ஒரு தடவை லைட் அணைக்கா மருமக சுதாரிச்சிட்டான். மாமா கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் உங்கள் வாட்டில் லைட் அணைக்கியே, இருட்டில் அவன் கையில் கிடைச்செல்லாம் கொண்டு போகிறான், நான் என் வீட்டுக்காரியை கையில் பிடிச்சிட்டு தான் மாமான்னா. பிடிங்க மாப்பிள்ளைன்னாரு. அணைங்க மாமா லைட்டானா. லைட் அணைச்சி திரும்ப லைட்டு போட்டால் லைட் எரிய மாட்டேக்கு. எட்ரா டார்ச்சன் அடிச்சு பார்த்தா பல்ப கடத்தி கொண்டு போயிட்டான். அப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கிற போதே கூட வருகிற சொந்தக்காரன் எப்போது இருண்ட வீட்டில் சுருட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே, அவனை காட்டிலும் எனக்காக ஒரு ஜீவன் துடித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த நட்பின் ஆழம் என்ன தெரியுமா? அதற்காகத்தான் சார் சொன்னா, நண்பனுக்காக நட்புக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் நட்பை இழக்கக்கூடாது. அந்த நட்பின் ஆழம் மிக மிக பெரிது. நகைச்சுவையாக பேசினாலும் அதை சுவையோடு எடுத்து சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா, என்னுடைய கணவர் 5 வருஷம் டிகிரி முடிச்சாரு. சரி. 1 வருஷம் டிப்ளமோ படிச்சாரு. சரி. படிச்சு 11 வருஷம் வேலை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், நம்ம தாய் மண்ணில் வேலை இல்லாம பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு சொல்லிட்டு, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நாங்க சோர்ந்து போலையா. ஒரு முடிவு பண்ண நானு, சரி இனிமே நம்ம தாய் மண்ணில் இருந்தா பொருளாதாரம் சரியா வராதுங்கிற ஒரு முடிவு பண்ணி, என்னுடைய குடும்ப நண்பர் மூலியமா என் கணவரை 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துபாய்க்கு அனுப்பிவிட்டேன் ஐயா. வந்தாரு. வந்த உடனே அவருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சது. 4 வருஷம் இங்க வேலை பார்த்தாரு. என்ன பிரச்சனைனாக்கா, வாங்குற சம்பளத்துல 75% எனக்கு போனே பண்ணிடுவார் அவர். என்னால நிம்மதியா இருக்க முடியல மறுபடியும் அங்க. அப்புறம் நான் முடிவு பண்ணேன், இதே மாதிரி இருந்தாக்கா நிம்மதி மறுபடியும் நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால நான் எங்க கணவர்கிட்ட சொல்லி, எனக்கு ஒரு விசா எடுத்து கொடுங்க, நானும் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துபாய்க்கு நான் வந்தையா. வரும்போது என்னுடைய 3 வயசு பெண் குழந்தை, 6 மாசம் ஆண் குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்தேன். வரும்போதே வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, அவரு வாங்குற சம்பளம் அவருக்கே பத்தாது, நீங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு போனா என்னமா செய்வேன்னாங்க. வந்த அன்னைக்கு என் கணவர் என்ன சொன்னாரு, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஒன்னும் சமைக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, 2 நாள் நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கலான்னாரு. டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி. அப்போ ஒரு யோசனை, நம்ம வைராக்கியத்தோட இங்க கிளம்பி வந்துட்டோமே, துபாயை பார்த்தாக்கா இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன தொழில் பண்ண முடியும், தேவையில்லாம நம்ம ஏதோ விருப்பப்பட்டுட்டோம் போல இருக்குன்னு மனசுல ஒரு உள்ளுறுத்தல் இருந்தாலும் நம்பிக்கை எனக்கு போகல. கணவர் வாங்கிட்டு வந்து டிஃபன் கொடுக்கும்போது யோசனை பண்ண என்ன தொழில் செய்யலான்னு. அதை சாப்பிட்ட பிறகுதாயா முடிவு பண்ண, தொழில்னு ஆரம்பிச்சா இந்த சாப்பாடு சம்பந்தமான ஒரு தொழில் தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு பண்ண ஐயா. சபாஷ். நம்ம பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வைக்க முடியாது, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சொற்ப பணத்துல ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் தொடங்கலாம்னு சொல்லிட்டு, எங்க தாய் மண்ணை மறக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால முக்கியமாக தஞ்சாவூர் தமிழ் உணவகம்னு சொல்லிட்டு ஷார்ஜால ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சையா. என் தஞ்சை மண்ணை மறக்காததற்கு நன்றி. 20 மணி நேரம் உழைப்பையா, மனசுல ஒரு வைராகியம். 20 கிலோ மாவையா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம தமிழ் சகோதரர்கள் சாப்பிடணுமேங்கிறதுனால வேலைக்கு இங்கே அதிகமாக ஆள் கூப்பிட முடியாது, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. காலையில் 7 மணிக்கு ஒரே கிரைண்டர் தான் வீட்டில். 7 மணிக்கு மாவு அரைச்சேன்னா அந்த 20 கிலோ மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு சாயங்காலம் 7 மணி ஆகிடும். அதோடு நான் எனக்கு மனசில் மறுபடியும் ஒரு வைராக்கியம். 6 மாதம் இங்கே இருக்கிற தமிழ் சகோதரர்கள்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்ததுனால 6 மாதம் கழித்து 80 பேர் உட்கார்ற மாதிரி மறுபடியும் ஒரு 20 தமிழ் சகோதரர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்கள் நல்லபடியாக வாழணும்னு 20 பேர் 25 பேருக்கு வேலை கொடுத்தையா. அப்போதான் எனக்கு இந்த துபாயில் ரொம்ப சந்தோஷமாக நான் நினச்சேன். அதோட விடலையா, இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேடிங் லைசன்ஸ் எடுக்கிறதுனா எவ்வளோ சிரமம்னு. ஒரு ட்ரேடிங் ஒரு LLC மூலியமா ஐயா இன்னைக்கு நம்ம தாய் மண்ணில் 100 குடும்பங்கள் என் மூலியமாக
வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது ஐயா. ஐயா, ஊர்ல 35 வருஷம் நான் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதாரண பெண்ணா இருந்தேன். ஆனா இந்த 2 வருஷத்துல தான் நான் சாதனை பெண்ணா இங்க வந்து மாறி இருக்கிறேன். ஆகையினால எனக்கு இந்த துபாய் மண்ணில் இருக்கிறதா சந்தோஷம். இத்தனை வாதத்தையும் இவர்கள் எடுத்து வைத்ததற்கு பின்னால் இந்த ஒரு தலைப்பை வைத்துவிட்டு இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது அப்படின்னு எனக்கு யோசிச்சா, ஒரு அந்நிய மண்ணிலே கரை கடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞன் படக்கூடிய வேதனை என்ற அந்த வேதனையின் கண்ணீரை எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் கண்கூட பார்க்கும்போது நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். எல்லாரும் பேசின பேச்சிலையும் அற்புதமான கருத்து இருந்தது. இந்த பையன் பேசினாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த காதல் மட்டும் இருக்குல்ல, ஊருக்கு திரும்பி போனா அவங்க அம்மாவை தான் இருப்பாங்க, அவருடைய நண்பன் நண்பதான இருப்பான். ஆனா அந்த காதலி மட்டும் அவர் போற வரைக்கும் கடவுளோட அருளால காதலியாவே இருக்கணும். அதனால காதலியை பிரிவது பெரிய கஷ்டம்தான். அதே மாதிரி நட்பு, இந்த நட்பை பிரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வார்த்தையே இல்லை. இலக்கியத்தில் கூட உதாரணம் சொல்ல முடியும். கபிலனுக்கும் பாரி மன்னனுக்கும் இருந்த நட்பு இருக்கு, அற்புதமான நட்பு. எப்படிப்பட்ட நட்பு? பாரி மன்னன் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களையும் எதிர்த்து போரிட்டு நின்றவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியோடு நட்பு கொண்டிருந்தவன் கபிலன். அவன் சாதாரண ஒரு ஏழை புலவன். ஒரு மன்னன் எங்கே, புலவன் எங்கே, 2 பேருக்கு நட்பு. அதுல பாரி மன்னன் மறைந்து விட்டான். அவன் மறைவுக்கு பிறகு அவன் பெற்றெடுத்த அங்கவை சங்கவை என்ற பெண்ணுக்கு திருமணம் முடிப்பதற்காக நல்ல குறுநில மன்னர்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தவன் யார் தெரியுமா? ஒரு நண்பன், கபிலன் என்ற ஏழை புலவன். அவன் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்து பாரி மன்னனின் மகளுக்கு மனம் முடித்து கொடுத்தான். இது வரலாறு. நட்பு அப்படிப்பட்டது. அடுத்தது தாய்மண். என்னதான் நான் மெட்ராஸ்ல ஏசியில இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சில பேருக்கு விருந்து கொடுத்தாலும், நீங்க என்ன நினைச்சாலும் சரி சார், எனக்கு வடகரையில் எங்க பாஷா கடையில் போய் ஒரு டீ குடிச்சா அதில் இருக்கக்கூடிய சுவை டேஸ்ட், எனக்கு 4ஆம் நம்பர் பஸ்ஸில் போகக்குள்ள கிடைச்ச சுகம், நான் வானத்தில் ஏர் பஸ்ஸில் கூட எனக்கு அந்த சுகம் கிடைக்கல சார். ஏங்க மெட்ராஸ்ல இருந்து என் ஊரை போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறதுலயே எனக்கு அவ்வளவு ஏக்கம் இருக்குன்னா, தன்னுடைய தாய் மண்ணை பிரிஞ்சு வந்து இத்தனை தேசங்களுக்கு அப்பால் கரை கடந்து வந்து இருக்கக்கூடியவன் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னா அவனோட உணர்வு எப்படி சார் இருக்கும்? அந்த வேதனையும் பெரிய வேதனை தான். இங்க வந்து சில பேர் நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட பார்வையில் அது நிம்மதி தான். நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கு. ஆனா இங்க வந்து நீங்கள் ஒரு விதத்தில் இந்தியாவில் இருக்கும்போது வறுமையோடு வாழ்ந்தீர்கள். அந்த வறுமையை விரைத்து விட்டு இங்கே வெறுமை இல்லாமல் வாழ்கிறேன் என்று சொன்னால் அந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, இந்த இலங்கையில் ஈழ தமிழனாக இருக்கக்கூடிய இந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அந்த நெல்லைச்சீமைக்கு சொந்தக்காரர் அவராக இருந்தாலும் சரி, எனக்கு அதுல மிக்க மகிழ்ச்சி தான். நீங்க நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா கிரிக்கெட் விளையாடும் போது இந்தியா கிரிக்கெட் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் அவன் பேட்டை மட்டும்தான் பிடிக்கிறான். ஒவ்வொரு இந்தியனும் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று தன்னுடைய இதயத்தை பிடித்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட மண்ணை விட்டு ஏன் பிரிஞ்சு வந்தோம்? கண்ணீர் வடிக்கிறார் அந்த காதலிக்கும் பெண்ணை விட்டு ஏன் பிரிந்து வந்தோம்? கை கொடுத்த கண்ணீர் துடைத்த நண்பனை விட்டு ஏன் பிரிந்து வந்தோம்? தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது தானா சார் பிரிஞ்சோம். அந்நிய மண்ணிலே கரை கடந்து வந்து போராடுகிறான், கண்ணீரிலே நீராடுகிறான். ஏன்? எதற்காக? தன்னுடைய தாய்க்காக, தன் சகோதரனுக்காக, தன் சகோதரிக்காக. அதனால இந்த உலகத்துல தொப்புள் கொடி பந்தம் சார், அந்த உறவு மட்டும் அறுக்க முடியாது சார். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தின் பாசத்தை பிரிந்து வாடக்கூடிய வேதனை தான் சார் பெரிது என்பதுதான் என்னுடைய இந்த துபாய் அரட்டை அரங்கத்தின் தீர்ப்பு என்று சொல்லி வணக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த ஊரின் பெருமைகளை சொல்லுவது என்னுடைய தலையாய கடமையாகும். கிருஷ்ணதேவராயர் அவர்களால் ஆளப்பட்ட காரணத்தால், இங்கே கிரி என்று சொல்லக்கூடிய மலைகள் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தால் இந்த ஊருக்கு கிருஷ்ணகிரி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது.
பெயரிலே கூட ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு காரண பெயரை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஊர்தான் இந்த கிருஷ்ணகிரி. இங்கே 1950ஆம் ஆண்டு மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் கேஆர்பி அணைக்கட்டு என்று கட்டப்பட்ட அணைக்கட்டு இருப்பதும் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் தான். அணைக்கட்டு இங்கே இருக்கின்ற காரணத்தால் நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் எப்பொழுதுமே இந்த கிருஷ்ணகிரியில் உயர்ந்திருக்கிறது. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு என்று சொல்லுகிறார்களே, அந்த தென்பெண்ணை ஆறு இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த பெண்ணை ஆற்று கரையோரம் பெண்ணையீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய அந்த மடத்திலே சோழர் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் கோயிலிலே திருவண்ணாமலையிலே தீபம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவண்ணாமலையிலே கிரிவலம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுவதைப் போல இந்த பெண்ணேஸ்வரத்திலும் இருக்கக்கூடிய மடத்திலே சிவன் கோயிலிலே கிரிவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற தலமாக அது விளங்குகிறது. திப்பு சுல்தான் காலத்திலே கட்டப்பட்ட சையத் பாஷா கோட்டை என்ற கோட்டையும் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 3 நதிகள் சேர்ந்தால் அதை முக்கூடல் என்று அழைக்கின்றார்கள். 3 மாநிலங்களின் எல்லைக்கோடு, தமிழ்நாட்டின் எல்லைக்கோடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தின் எல்லைக்கோடு, ஆந்திராவின் எல்லைக்கோடு, 3 எல்லைக்கோடுகளும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய முக்கூடல் நகரமாக இருப்பது எங்கள் கிருஷ்ணகிரி தான் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமா, கற்களிலே, கிரானைட் கற்களிலே பாரடைஸ் என்று சொல்வார்களே, அந்த பாரடைஸ் என்று வழங்கப்படக்கூடிய கற்கள், அந்த கிரானைட் கற்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியிலே அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளைக்காரர்களால் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியான தளி என்ற இடம் அமைந்திருப்பதும் இந்த கிருஷ்ணகிரியில் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல விஐபி தொகுதி என்று அழைக்கக்கூடிய பருகூர் தொகுதி இருப்பதும் இந்த கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் தான் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிருஷ்ணகிரியிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. சேலத்து மாம்பழம், சேலத்து மாம்பழம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். சேலத்துக்கு அந்த மாம்பழம் என்ற பெயரை, இனிய பெயரை பெற்றுத்தந்தது எது என்று சொன்னால் கிருஷ்ணகிரி. ஒரு காலகட்டத்திலே சேலம் மாவட்டத்துக்குள்ளே தான் கிருஷ்ணகிரி இருந்தது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. அதனால் ஒரே மாவட்டமாக இருந்தபோது இந்த கிருஷ்ணகிரியிலே இனிக்கும் மாங்கனிகள் விளைந்த காரணத்தால் இந்த பெயரை சேலத்துக்கு, சேலத்து மாம்பழமே என்று இந்த பெயரை சேலத்துக்கு பெற்றுத்தந்ததே கிருஷ்ணகிரி. அப்படிப்பட்ட இனிய மாங்கனிகள் விளையக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியின் மாங்கனிகள் மட்டும் இனிக்காது, இங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனங்களும் மாங்கனியை போல இனிக்கக்கூடிய மனங்கள் தான் என்ற பெயரை பெற்றது இந்த கிருஷ்ணகிரி தான் என்று சொல்லி அரட்டை அரங்கத்தை இங்கே நாங்கள் தொடங்குகின்றேன். இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே நடைபெறக்கூடிய இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, என்னை இன்னும் என்ன செய்ய போகிறாய் என்று யாரை பார்த்து யார் கேட்கிறார்கள்? இளைஞர்களை பார்த்து பெரியவர்கள், இளம் பெண்களை பார்த்து வாலிபர்கள், சினிமாவை பார்த்து ரசிகர்கள், தலைவரை பார்த்து மக்கள், மக்களை பார்த்து கடவுள். இப்படி 5 தலைப்பு.